இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ தன்மை பற்றி பார்ப்போம். பேசுவோன் தன்னை அல்லது பேசுவோர் தம்மை குறிக்கும் சொற்கள் தன்மை சொற்கள். அவை 2 வகை. தன்மை ஒருமை, தன்மை பன்மை எனப்படும். தன்மை ஒருமையில் நான், யான், என் என்பவை வரும். தன்மை பன்மையில் நாம், யாம், நாங்கள் என்பவை வரும். முன்னிலை பற்றி பார்ப்போம். பேசுவோனுக்கு முன்னால் இருப்போரை குறிப்பது முன்னிலை. முன்னிலை ஒருமை நீ, நின், உன். முன்னிலை பன்மை நீர், நீவிர், நீங்கள், உம். மூன்றாவது வகையான படர்க்கை பற்றி பார்ப்போம். பேசுவோன் தன்னையும் அவன் முன் இருப்போரையும் அப்பால் இருப்பவரையும் இருப்பவற்றையும் குறிக்கும் பெயர்களை படர்க்கை இடப்பெயர்களாகும். படர்க்கை ஒருமை அவன், அவள், அது. படர்க்கை பன்மை அவர்கள், அவை என்பவை அடங்கும். இந்த 3 வகையான இடங்களுக்கும் சிறு சிறு வசனங்களை நீங்கள் அமைத்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன். இது தன்மை ஒருமைக்கான உதாரணம். காலங்கள் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் நடந்து முடிந்த செயலை குறிப்பது. நிகழ்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பது. எதிர்காலம் இனிமேல் நிகழவிருக்கும் செயலை குறிப்பது. சிரித்தான் இறந்த காலம், சிரிக்கின்றான் நிகழ்காலம், சிரிப்பான் எதிர்காலம். வந்தாள் இறந்த காலம், வருகின்றாள் நிகழ்காலம், வருவாள் எதிர்காலம்.